வீடு பிரச்சனை ரிலீஃபா சொல்லலண்ணா. சொல்றேன், எதா இருந்தாலும் சொல்லலாம்டா. சரி, அவனுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்குது பாரு. நான் ஹாக்கி விளையாடி ரொம்ப நாள் ஆகுதுண்ணா, அது ஆடாம கஷ்டமா இருக்குது. ஹாக்கி விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது, விளையாடாம கஷ்டமா இருக்குது. கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆகுதுண்ணா, அதனால கஷ்டமா இருக்கு. உங்க ஊர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடுவீங்க. ஓகே, சொல்றேன். மேட்ச் சரியா போட தெரியாது. நான் மேட்ச் சரியா போடு. இப்போ வந்து அவனோட ஸ்டடீஸே வந்து மாறுது. இப்போ 1+1 1x1 அதெல்லாம் வந்து படிச்சுட்டு இப்போ இங்க மேத்ஸ் வந்து அடுத்த சப்ஜெக்ட் வந்து போகும்போது கஷ்டமா வந்து இருக்குது. அடுத்த லெவல் போகும்போது கஷ்டமா இருக்கு. அதானே? ஓகே, உனக்கு தமிழ் கஷ்டமா வேணும். தமிழ் கஷ்டமா இருக்குது. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் கஷ்டமா இருக்குது. ஓகே, உனக்குடா ரே வரா. நீ தானே இந்த இதுல நல்லா கெத்தா தெரியும். எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுண்ணா. என்ன கெட்ட பழக்கம்? அது வந்து ஒரு பொண்ணு, சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லாம சொல்றேன்னா, ஒரு பொண்ணு நல்லா பார்த்துக்கோ. ஒரு பொண்ணை கெட்ட பார்க்காத ஒண்ணு நினைக்கிறேன். ஆனா என்னால விட முடியல. ஓகே, உனக்குடா நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை. நல்லா படிக்கணும்னு ஒரு ஆசை. சரி, உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒண்ணு சொல்றேன், அப்படியே கேமரா கிட்ட வாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்டல் படிக்கிறவங்க வந்து இருக்கிறான். நிறைய பேர் கஷ்டமா தான் இருக்கும். அப்பா அம்மா விட்டு வராங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமா இங்க வந்து வராங்க. இது எல்லாமே வந்து இருந்தாலும் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். நீ வந்து சின்ன பையன் கிடையாது, சின்ன குழந்தை கிடையாது. நீ வளர்ந்துட்டு வந்து வர, நீ வந்து பெரிய பையனா ஆயிட்டு இருக்கிற. அப்போ பெரிய பையனா ஆகும்போது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். அப்படி வளரலன்னா நீ வேஸ்ட். ஆனா பைபிள்ல இருந்து என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. கடவுள் வந்து உனக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, எப்பவுமே வந்து கொடுக்குறாரு. ஆனா நம்ம தான் வந்து கடவுள் கிட்ட போக மாட்டோம். இப்ப நீ யோசிச்சு பாரு, நீ ஃப்ரெண்டு கிட்ட வந்து விளையாடுற, கிரிக்கெட்டை விட்டு வர, அப்புறம் ஹாக்கி வந்து விளையாட முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற. நான் எனக்கு அந்த பொண்ணை விட்டு வந்துட்டேனா அப்படின்ற. நீ யோசிச்சு பாரு, நீ எல்லாமே வந்து யார முன்னாடி வந்து வைக்கிற அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தான் வந்து வைக்கிற. ஆனா அது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு கடவுளை முன்னாடி வை. நீ படிக்கும் போது ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு படி. இல்ல நீ வந்து ஒரு விஷயம் செய்யும் போது ஏசப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு செய். அதுக்குன்ட்டு ஏசப்பா நான் லவ் பண்றேன் ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த பொண்ணை எப்படியாவது எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க ஏசப்பா. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வந்து இருக்குது. இது நீ படிக்கிற டைம்ல என்ன பண்ணணும்? படிக்கிற டைம்ல குழந்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? டு பி ஃப்ராங்க் நான் கேட்கறேன். இல்ல எவ்வளவு வந்து நம்ம நியூஸ் வந்து கேள்விப்படுறோம். 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் என்னன்னா, 9th படிக்கிற பையன் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கிறான். ஒரு பொண்ணு அப்படின்னா அது ஒரு ஆயா, 55 வயசு. இது நான் நியூஸ் பேப்பர்ல வந்து வந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப யோசிச்சு பாரு, நீ இப்போ வந்து உனக்கு செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வரல அப்படின்னா உனக்கு கண்ட்ரோலே ஆகாது. நீ ரன்னிங் ரேஸ் ஓடுறப்பா, யாரு வந்து அதிகமா ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ரெக்கார்ட் யாரு? உசேன் போல்ட் எவ்வளவு ஓடி இருக்கான்? 100 meters. அதான் எவ்வளவு செகண்ட்ஸ்? 2 seconds. ஓகே, 9 seconds. ஆமாண்ணா, 9 seconds. ஓகே, 9 secondsல 100 meters வந்து ஓடி இருக்கான். ஆனா அவன் அதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பான்? எப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணா? ஒரு நாளைக்கு 1000 வாட்டி கிட்ட 20,000 வாட்டி கிட்ட பிராக்டிஸ் பண்ணாராங்க. ஒரு நாளைக்கு 20,000? 20 தடவை 20,000 தடவை. உனக்குடா தெரியல. இப்போ நீ நார்மலா வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா பிராக்டிஸ் வந்து முக்கியம். இப்போ பிராக்டிஸ் இல்லாம எதனா பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு வர, உன் அப்பா அம்மா எல்லாம் வந்து விட்டு வர அப்படின்னா உனக்கு பிராக்டிஸ் தேவை. நான் தனியா இருந்து என் லைஃபை வந்து என்னால் நடத்த முடியும், என் கூட கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து உனக்கு வரணும். கரெக்டா? அதே மாதிரி ஆனா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா தப்பா பார்க்கணும்னு தோணுதுனா அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. யோசிச்சு பாரு, கண்ட்ரோல் பண்ணு. உனக்கு இமோஷன் வர்றது தப்பே கிடையாது. இமோஷன் கடவுள் கொடுக்கறது. என்ன ராஜா? இமோஷன் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. யார் கொடுத்தது?